கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஏசாயா 9ஆம் அதிகாரம் வசனம் 6. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். அவர் நாமம் அதிசயமானவர். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, கிறிஸ்மஸ் தினமாகிய நேற்றைய தினத்திலே இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற அர்த்தத்தை தாங்கி நிற்கிறவராக, நம்மை மீட்டெடுக்கும்படியாய் இரட்சகர் இந்த உலகத்திற்கு வந்தார். அந்த கடவுள் எல்லா விதத்திலும் நம் கூட இருக்கின்றார். யார் நம்மை விட்டு விலகினாலும், யார் நம்மை கைவிட்டாலும், யார் நம்மை மறந்தாலும், யார் நம்மை எள்ளி நகையாடினாலும், அல்லது யார் நம்மை புறம்பே தள்ளினாலும், இம்மானுவேலாக இந்த உலகத்தில் ஜென்மித்த ஆண்டவர் எல்லா சூழ்நிலையிலும் அவருடைய பிள்ளைகளாகிய நம்மோடு கூட இருந்து, அவர் நம்மை புரிந்து கொண்டு, அவர் நம்மை நேசித்து, நம்முடைய பலவீனங்களின் நேரத்தில், நம்முடைய இயலாமை நேரத்தில், நமக்கு நெருக்கடிகள், பாடுகள், கஷ்டங்கள் வரும்பொழுது கூட அவர் எல்லா விதத்திலும் நம்மை தாங்கி பிடிக்கின்ற ஆண்டவராக கூட இருக்கின்றார் என்று சொல்லி நாம் சிந்தித்தோம். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அதே ஏசாயா தீர்க்கதரிசி மீண்டும் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து அவர் தீர்க்க தரிசனமாக அறிவிக்கும் பொழுது இந்த 6வது வசனத்தில் மிக அற்புதமாக சொல்லுகிறார். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் என்று கொடுக்கப்படுகின்ற ஆண்டவராகிய கிறிஸ்து எப்படிப்பட்டவராய் இருப்பார் என்று சொல்லி கொண்டு வரும் பொழுது அவர் குறிப்பிடுகிறார், அவர் நாமம் அதிசயமானவர் என்று சொல்லி. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அவர் நாமம், அவருடைய பெயர் எப்படிப்பட்ட பெயராக இருக்கிறது? அவர் நம்மோடு கூட இருக்கின்ற கடவுள் ஆகையால் அவர் இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்பது மாத்திரமல்ல, அவருக்கு மற்றொரு பெயரும் இருக்கிறதாம். அது என்ன பெயர்? அவர் அதிசயமானவர். ஏன் அந்த அதிசயமானவர் என்று அவருக்கு பெயரிடப்படுகிறது என்றால், அவர் பிறப்பு முதல் அவருடைய மரணம், உயிர்த்தெழுதல் வரைக்கும் மாத்திரமல்ல, அவருடைய செயல்கள் இன்று வரைக்கும் அதிசயமானவைகளாக இருந்து கொண்டே இருக்கிறது. ஒரு கன்னியின் வயிற்றில் பிறந்த இயேசு கிறிஸ்து, நான் மரிப்பேன், 3ஆம் நாள் உயிரோடு எழும்புவேன் என்று அதே வண்ணமாய் மரித்து 3வது நாள் உயிரோடு எழுந்த இயேசு, 33 ஆண்டுகள் இந்த உலகத்தில் அவர் வாழ்ந்த நாட்களில் அநேக அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்த கடவுள் இன்றைக்கு நம்முடைய உள்ளத்திலே வாசம் செய்கின்றாரே. இன்றைக்கு என்ன செய்கின்றார் என்றால், இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் அதிசயங்களை செய்து கொண்டிருக்கின்றார். இன்றைக்கும் அவர் அற்புதங்களை மிகவும் எளிமையாக, எளிதாக நடத்துகின்ற ஆண்டவராக இருக்கிறார். ஆகவேதான் தீர்க்கதரிசி மிக அழகாய் சொல்லுகிறார், அவருக்கு ஒரு பெயர் உண்டு. அது என்ன பெயர்? அவர் அதிசயமானவர். ஏனென்றால் அவர் முழுவதுமே அதிசயமானவராக இருக்கின்றார். இயேசு செல்கின்ற இடங்களிலெல்லாம், இயேசு இருக்கின்ற இடத்திலெல்லாம், இயேசு கால் வைக்கிற இடத்திலெல்லாம் எப்படிப்பட்டதான குறைவுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், கஷ்டங்கள் இருந்தாலும் அங்கெல்லாம் தேவனுடைய வல்லமை இறங்கி வந்து அங்கே இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அதிசயங்கள் நடக்கும். ஆகவே அவர் அதிசயமானவர். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய ஆண்டவர்
நம்முடைய வாழ்க்கையில் அதிசயங்களை செய்கின்ற ஆண்டவராய் நம்மோடு கூட இருக்கின்றார். நேற்றைய தினத்தில் ஒரு காரியத்தை நான் சொல்லியிருந்தேன். நம் கூடவே இருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது அவர் ஒரு தந்தையைப் போல அல்லது நம்ம குடும்பத்தை சார்ந்த ஒரு பெரியவரைப் போல நம் பக்கத்திலே இருந்து நம்மை பயமுறுத்துகிறவராக அல்ல. ஒரு அச்சம், ஐயோ பெரியவர்கள் நம் பக்கத்தில் இருக்கிறார்களே என்ற அச்சம் வருமே, அப்படி அல்ல. மாறாக எல்லா விதத்திலும் உதவி செய்கின்ற ஏற்ற துணையாக இயேசு கிறிஸ்து இம்மானுவேலாக இந்த உலகத்தில் வந்தார் என்று நாம் சிந்தித்தோம். இன்றைக்கு அந்த இம்மானுவேலாகிய கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடந்து செல்லுகின்ற பாதையில் நாம் சந்திக்கின்றதான எத்தனையோ நெருக்கடிகள், தேவைகள் நேரத்தில் அவர் என்ன செய்கிறவராக இருக்கிறார்? அதிசயங்களை செய்கிறவராக இருக்கிறார். அவர் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன் என்று இஸ்ரவேல் மக்களை பார்த்து சொன்ன கடவுள் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட அவர் நமக்காக யாவற்றையும் செய்து முடிக்கின்ற ஆண்டவராய் நம் கூடவே இருக்கின்றார். ஆகவே என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து அதிசயம் செய்கிறவராய் நம் கூட இருக்கும் பொழுது ஏன் கவலைப்பட வேண்டும்? ஏன் பயப்பட வேண்டும்? ஆண்டவரை நோக்கி பார்த்தால் போதும், நிச்சயமாய் அந்த ஆண்டவர் அதிசயங்களை செய்வார். காரணம், அவர் நம்முடைய எல்லா காரியங்களையும் அவர் அறிந்திருக்கிறவராகவும் புரிந்திருக்கிறவராகவும் தெரிந்து கொள்ளுகிற கடவுளமாக இருக்கின்றார். ஆகவே தான் அதிசயத்தை நாம் எதிர்பார்த்து நாம் காத்திருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாய் அது வரும் என்று எழுதியிருக்கிறது இல்லையா? எக்ஸ்பெக்ட் தி அன்எக்ஸ்பெக்டட் என்று சொல்லுவார்கள். நீங்கள் எதிர்பாராததை எதிர்பார்த்து கொண்டிருங்கள் என்று சொல்லுவார்கள். கிறிஸ்தவர்கள், கர்த்தரை நம்பி இருக்கிறவர்கள், இயேசுவை தன் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் எதிர்பாராததை, எதிர்பார்க்க முடியாததை, என் வாழ்க்கையிலா இது நடக்கும், என் வாழ்க்கையா இது மாறும், எனக்கெல்லாம் நன்மை உண்டாகுமா, நானெல்லாம் விடுதலையாக முடியுமா, என் குடும்பத்தில் என் பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு நன்மை நடக்குமா, என் வாழ்க்கை மாறுமா, இந்த எதிர்பார்த்து காத்திருந்து பொய்த்து போன இந்த காரியங்கள் இருக்கிறதே, இதை நிச்சயமாய் வரும் என்று எதிர்பார்த்து காத்திருங்கள். காரணம், அவர் அதிசயம் செய்கிறவராய் நம்மிடத்தில் வந்திருக்கிறார். நிச்சயமாய் அதிசயம் நடக்கும். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, சோர்ந்து போகாதீர்கள். எந்த இடத்துல நீங்கள் கலங்கி நிற்கிறீர்களோ அங்கே கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வார். உங்களுடைய கண்ணீர்கள் மாறும், கவலைகள் மாறும். ஆண்டவருடைய ரட்சிப்பை நீங்கள் நின்று பார்க்க போகிறீர்கள். கடவுள் தாமே அப்படிப்பட்டதான மாபெரும் கிருபையை நம்முடைய வாழ்க்கையிலே தந்து தொடர்ந்து பொறுப்படுத்தி நம்மை வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன்.